ஆறாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபியை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி டேன் கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கீழ் கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம இந்த ஏபிசி வேல்யூவை வச்சு இந்த சமன்பாடு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஏயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் என்பது டபிள்யூனா முழு எண். எக்ஸு அதாவது எக்ஸ் 2ஓட சிறுசாக இருக்கும்னு இதுக்கு அர்த்தம். அப்போ முழு எண்ணா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 2ஓட கம்மியான முழு எண் என்னது 0வும் 1ம். இதுதான் ஏ. அதேமாதிரி பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒரு எண், அதாவது நேச்சுரல் எண், அதாவது இயல் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு கீழே கோடு இல்லைன்னா அந்த நம்பரை நம்ம எடுத்துக்கிட வேண்டாம்னு அர்த்தம். கோடு இருந்தால் அந்த நம்பரை யூஸ் பண்ணணும். எக்ஸ் என்னதாக இருக்கும்னா 1ஓட பெருசாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இந்த சைடு இருக்கிறது பெருசு, இது சிறுசு. 1ஓட பெருசாக இருக்கும், 4ஓட சிறுசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2க்கு அடுத்தது 1க்கு அடுத்தது என்ன இருக்குது? 2, 3, 4க்கு கீழே கோடு போட்டிருக்காங்க. அப்போ 4 உண்டுன்னு அர்த்தம். சியோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 3, 5ன்னு. இப்போ ஏபிசியோட வேல்யூ நமக்கு கிடச்சிட்டு இதை வச்சு நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம்ம செய்ய போகிறோம். ஏ இன்ட்டு பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. பி யூனியன் சியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பியோட வேல்யூவை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கும். அடுத்தது யூனியன் போட்டு சியோட வேல்யூ எடுக்கணும். சி யூனியன்னா என்னதுன்னா இருக்கிற எல்லா நம்பரையுமே எடுத்து எழுதணும். அப்போ ஆனால் 2 வாட்டி இருந்தால் ஒரு வாட்டி எழுதுனா போதும். அப்போ 2, 3, 4, 5 அப்படின்னு நமக்கு கிடச்சிடும். இப்போ ஏ இன்ட்டு பி யூனியன் சியா. அப்போ ஏ இன்ட்டு பி யூனியன் சி. அப்போ ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ எழுத போகிறோம். ஏயோட வேல்யூ என்னதுன்னா 0, 1 இன்ட்டு பி யூனியன் சியோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 2, 3, 4, 5. இப்போ இது நம்ம பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 0 வச்சு இந்த 4 நம்பரை இது பண்ணணும். அப்போ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5ன்னு கிடைக்கும். அதேமாரி இந்த 1 வச்சு இந்த 4 நம்பரை இது பண்ண போகிறோம். அப்போ 1, 2, 1, 3, 1, 4, 1, 5ன்னு கிடைக்கும். இப்போ ஏ இன்ட்டு பி யூனியன் சியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சியை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஏபிசி வேல்யூக்கு நம்ம இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சியை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பியை கண்டுபிடிக்கும். ஏ இன்ட்டு பி. அப்போ ஏயோட வேல்யூ எழுதிக்கணும் 0, 1. அடுத்தது இன்ட்டு பியோட வேல்யூ எழுதிக்கணும் 2, 3, 4. இப்போ 0 வச்சு இந்த 3 நம்பரையும் நம்ம பெருக்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்குன்னா 0, 2, 0, 3, 0, 4. அதேமாரி இந்த 1 வச்சு இந்த 3 நம்பரையும் சேர்த்து எழுத போகிறோம். இப்போது 1, 2, 1, 3, 1, 4ன்னு கிடைக்கும். இப்போ ஏ இன்ட்டு பியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ இன்ட்டு சியை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ எடுத்துக்கணும். ஏயோட வேல்யூ 0, 1 இன்ட்டு அடுத்தது சியோட வேல்யூ எழுதணும் 3, 5. இப்போது 0 வச்சு இந்த 2 நம்பரையும் பெருக்கி எழுதுகிறோம். 0, 3ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 0, 5ன்னு கிடைக்கும். இதுமாதிரி இந்த 1 வச்சு இந்த 2 நம்பரையும் சேர்த்து எழுத போகிறோம். இப்போது 1, 3, 1, 5ன்னு கிடைக்கும். என்ன நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம்னா ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி. அதை எழுதிக்கிட போகிறோம். அடுத்தது நம்ம ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சியோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஏ இன்ட்டு பியோட வேல்யூவை எடுத்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் யூனியன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஏ இன்ட்டு சியோட வேல்யூவை நம்ம எழுத போகிறோம். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ யூனியன்னா இருக்கிற எல்லா நம்பர்லேயும் 1, 1 எழுதியிருக்கோம். ஒரு நம்பர் 2 வாட்டி இருந்தாலும் ஒரு வாட்டி எழுதினா போதும். அதுபடி நம்ம எழுத போகிறோம். அப்போ 0, 2, 0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4, 0, 3 ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால் எழுத வேண்டாம். 0, 5, 1, 3 ஏற்கனவே எழுதிட்டோம், அதனால் வேண்டாம். 1, 5 எழுதலை, அது எழுதிட்டோம். இப்போது இந்த வேல்யூவும் நம்ம ஏற்கனவே கிடைச்ச வேல்யூ சமமானு பார்ப்போம். அப்போ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்ச ஏ இன்ட்டு பி யூனியன் சியோட வேல்யூ இதுவும் இப்போ கண்டுபிடிச்ச ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சியோட வேல்யூவும்
சமமாக தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்னா A இன்ட்டு B யூனியன் C ஈக்குவல் டு A இன்ட்டு B யூனியன் A இன்ட்டு C என சரிபார்க்கப்பட்டது. இப்போ வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா A இன்ட்டு B வெட்டு C ஈக்குவல் டு A இன்ட்டு B வெட்டு A இன்ட்டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சி இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதில் வந்து B வெட்டு சியை கண்டுபிடிக்க போகிறோம். சினா என்னது, ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத எடுக்கணும்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எடுத்துருக்கோம். பியோட வேல்யூ 2, 3, 4 வெட்டு அடுத்தது சியோட வேல்யூவை எடுத்து எழுதுகிறோம் 3, 5. இதில் வெட்டுனா ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிற நம்பர். இதில் என்ன நம்பர் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது, 3 தான். இப்போ 3 மட்டும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A இன்ட்டு B வெட்டு சின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A இன்ட்டு B வெட்டு சியை எழுதிக்கிட்டு ஏயோட வேல்யூ என்னது அதை எழுதிக்கிறோம் 0,1. அதுக்கப்புறம் B வெட்டு சியோட வேல்யூ 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது போட்டாச்சு இன்ட்டுன்னு போட்டு. அப்போது 0 வச்சும் 3 பெருக்கணும், 1 வச்சு 3 பெருக்கணும். இப்போ வர்ற வேல்யூ எழுதிக்கிறோம் 0,3 1,3. இப்போ நம்ம வந்து இந்த சைடு இருக்கிறதோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது A இன்ட்டு B வெட்டு A இன்ட்டு சியை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து A இன்ட்டு பியை கண்டுபிடிக்கும். A இன்ட்டு B ஈக்குவல் டு ஏயோட வேல்யூவை எழுதிக்கிறோம். ஏயோட வேல்யூ எழுதுனா 0, 1 அது எழுதிக்கிறோம். இன்ட்டு பியோட வேல்யூ என்னதுன்னா 2, 3, 4 அதை எழுதிக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து பெருக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 0 வச்சு இந்த 3 நம்பரையுமே பெருக்கணும். அப்போ வந்து 0,2 0,3 0,4 கிடைக்கும். அதேமாரி 1 வச்சு இந்த 3 நம்பரையும் பெருக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்னா 1,2 1,3 1,4ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம A இன்ட்டு பியை கண்டுபிடிச்சாச்சு. ஏயோட வேல்யூ என்னதுன்னா 0, 1 இன்ட்டு சியோட வேல்யூ என்னதுன்னா 3,5. இது ரெண்டையும் எழுதிக்கிட்டோம். இப்போ வந்து ஏயும் சியையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து 0 வச்சு ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பரையும் சேர்த்து எழுத போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் 0,1 0,5. அதேமாரி ரெண்டாவது 1 வச்சு நம்ம இந்த 2 நம்பரையும் சேர்த்து எழுதுகிறோம். அப்போ வந்து 1,3 1,5ன்னு கிடைக்கும். அடுத்தது வந்து நம்ம A இன்ட்டு B வெட்டு A இன்ட்டு சியை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை எடுத்து எழுதிக்கலாம். A இன்ட்டு பியோட வேல்யூ எழுதிக்கிறோம் 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. அதுக்கப்புறம் வெட்டு எழுதியிருக்கோம். அப்படி அதுக்கப்புறம் A இன்ட்டு சியோட வேல்யூவை எடுத்துக்கிறோம் 0,3 0,5 1,3 1,5. இப்போ வந்து இது ரெண்டுல எது பொதுவாக இருக்கும், வெட்டுனா என்னதுன்னா ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிற நம்பரை எழுதணும். 0,2 இதில் இல்லை, அப்போ இது வேணாம். 0,3 இது ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம். 0,4 இல்லை இதில், 1,2 இல்லை, 1,3 இந்த இதில் இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம் 1,3. 1,4ம் இல்லை, அப்போ இது ரெண்டும் தான் இதில் காமனாக இருக்குது. நம்ம ஏற்கனவே A இன்ட்டு B வெட்டு சியை கண்டுபிடிச்ச வேல்யூவும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவும், அதாவது A இன்ட்டு B வெட்டு A இன்ட்டு சியோட வேல்யூவும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கணும்னா A இன்ட்டு B வெட்டு C ஈக்குவல் டு A இன்ட்டு B வெட்டு A இன்ட்டு C என சரிபார்க்கப்பட்டது. இதோட இந்த சம் அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம மூணாவது ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா A சேர்ப்பு B இன்ட்டு C ஈக்குவல் டு A இன்ட்டு C சேர்ப்பு B இன்ட்டு C இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு இருக்கிறத எடுத்துக்கிறோம். இதில் வந்து A யூனியன் B எடுத்துக்கிறோம். A சேர்ப்பு B ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ எழுதுகிறோம் 0,1. அதுக்கப்புறம் சேர்ப்பு போட்டுட்டு பியோட வேல்யூ எழுதிக்கிறோம் 2,3,4. இப்போ வந்து
இது ரெண்டுலேயும் எல்லாத்தையுமே எழுதிடணும். பொதுவாக இருக்கிற எல்லா நம்பரையும் எழுதிக்கணும். ஒரு நம்பர் 2 வாட்டி இருந்தால் ஒரு வாட்டி எழுதுனா போதும். அதுதான் வந்து சேர்ப்போட ரூல். அப்போ வந்து 0 1 2 3 4 இது எல்லாமே உண்டு. ஏ யூனியன் பின்னா இது ரெண்டுமே சேர்த்து நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஏ சேர்ப்பு பி இன்ட்டு சி. அப்போ வந்து இந்த ஏ சேர்ப்பு பியோட வேல்யூவையும் சியையும் பெருக்கணும். அப்போ வந்து ஏ சேர்ப்பு பியோட வேல்யூவை எழுதிக்கிறோம். 0, 1, 2, 3, 4 இன்ட்டு சியோட வேல்யூ என்னதுன்னா 3, 5. இப்போ வந்து இந்த நம்பரை வச்சு இதை பெருக்குவோம். ஃபஸ்ட்டு 0 வச்சு இந்த 2 நம்பரையும் பெருக்குவோம். அப்போ என்ன கிடைக்கும்? 0, 3, 0, 5 கீழே 1 கூட இந்த 2 நம்பரையும் சேர்த்து எழுதுவோம். அப்போ வந்து 1, 3, 1, 5 கிடைக்கும். அதுமாரி 2. அப்போது 2, 3, 2, 5 கிடைக்கும். அதேமாதிரி 3. அப்போது 3, 3, 3, 5 கிடைக்கும். அதேமாதிரி 4. அப்போ 4, 3, 4, 5 கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஏ சேர்ப்பு பி இன்ட்டு சியை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த சி இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏ இன்ட்டு சி சேர்ப்பு பி இன்ட்டு சியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சைடு இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கும். அதாவது ஏ இன்ட்டு சியை கண்டுபிடிக்கும். அப்போ ஏயோட வேல்யூ என்னதுன்னா 0, 1 இன்ட்டு சியோட வேல்யூ என்னதுன்னா 3, 5. இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். அப்போ 0 வச்சு இந்த 2 நம்பரையும் பெருக்குவோம். அதுக்கப்புறம் 1 வச்சு இந்த 2 நம்பரையும் பெருக்குவோம். அப்போ வந்து 0, 3, 0, 5 கிடைக்கும். 1 வச்சு பெருக்கும் வந்து 1, 3, 1, 5 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி இன்ட்டு சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பியோட வேல்யூவையும் சிவையும் பெருக்குவோம். பியோட வேல்யூ என்னதுன்னா 2, 3, 4 இன்ட்டு சியோட வேல்யூ என்னதுன்னா 3, 5. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 வச்சு இந்த 2 நம்பரையும் பெருக்குவோம். அதுக்கப்புறம் 3 வச்சு பெருக்குவோம். அதுக்கப்புறம் 4 வச்சு பெருக்குவோம். ஃபஸ்ட்டு 2 வச்சு பெருக்கி எழுதிக்கிறோம். இப்போ 2, 3, 2, 5 இதுக்கப்புறம் வந்து 3 வச்சு. அப்போ 3, 3, 3, 5 கீழே 4. அப்போ 4, 3, 4, 5 எல்லாம் கிடச்சிது. இப்போ வந்து ஏ இன்ட்டு சி சேர்ப்பு பி இன்ட்டு சியை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும். ஏ இன்ட்டு சியோட வேல்யூ என்னதுன்னா 0, 3, 0, 5 1, 3, 1, 5 இது சேர்ப்புன்னு போட்டிருக்காங்க. சேர்ப்பு நம்ம அப்படி போட்டுட்டோம். அடுத்தது வந்து பி இன்ட்டு சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பி இன்ட்டு சியோட வேல்யூ எழுதுகிறோம். 2, 3, 2, 5 3, 3 இருக்கிற பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 3, 5 4, 3 4, 5. இப்போ வந்து இது ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறோம். சேர்த்து எழுதும் வந்து ஒரு நம்பர் 2 வாட்டி இருந்தால் ஒரு வாட்டி எழுதுனா போதும். மற்றபடி இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே ஒரு நம்பர் எழுதணும். அதை கனெக்ட் பண்ணி நம்ம எழுதுகிறோம். 0, 3 0, 5 1, 3 1, 5 2, 3 2, 5 3, 3 இங்கே இருக்குது 3, 5 4, 3 4, 5. இப்போ நம்ம ஏ இன்ட்டு சி சேர்ப்பு பி இன்ட்டு சியை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வந்து இந்த வேல்யூவும் இந்த சைடு இருக்கிறது என்னது ஏ சேர்ப்பு பி இன்ட்டு சி. அதாவது நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவும் சேமான்னு பார்க்குறோம். ரெண்டுமே சேமாக இருக்கா? இப்போ வந்து நம்ம 3வது ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ண போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ சேர்ப்பு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி சேர்ப்பு பி இன்ட்டு சி. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு இருக்கிறத எடுத்துக்கிறோம். இதில் வந்து ஏ யூனியன் பி எடுத்துக்கிறோம். ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ எழுதுகிறோம் 0, 1. அதுக்கப்புறம் சேர்ப்பு போட்டுட்டு பியோட வேல்யூ எழுதிக்கிறோம் 2, 3, 4. இப்போ வந்து இது ரெண்டுலேயும்
எல்லாத்தையுமே எழுதிடணும். பொதுவாக இருக்கிற எல்லா நம்பரையும் எழுதிக்கணும். ஒரு நம்பர் 2 வாட்டி இருந்தால் ஒரு வாட்டி எழுதுனா போதும். அதுதான் வந்து சேர்ப்போட ரூல். அப்போ வந்து 0 1 2 3 4 இது எல்லாமே உண்டு. பி ஏ யூனியன் பின்னா இது ரெண்டுமே சேர்த்து நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்தது வந்து ஏ சேர்ப்பு பி இன்ட்டு சி. அப்போ வந்து இந்த ஏ சேர்ப்பு பியோட வேல்யூவையும் சியையும் பெருக்கணும். அப்போ வந்து ஏ சேர்ப்பு பியோட வேல்யூவை எழுதிக்கிறோம். 0, 1, 2, 3, 4 இன்ட்டு சியோட வேல்யூ என்னதுன்னா 3, 5. இப்போ வந்து இந்த நம்பரை வச்சு இதை பெருக்குவோம். ஃபஸ்ட்டு 0 வச்சு இந்த 2 நம்பரையும் பெருக்குவோம். அப்போ என்ன கிடைக்கும்? 0, 3, 0, 5 கீழே 1 கூட இந்த 2 நம்பரையும் சேர்த்து எழுதுவோம். அப்போ வந்து 1, 3, 1, 5 கிடைக்கும். அதுமாரி 2. அப்போது 2, 3, 2, 5 கிடைக்கும். அதேமாதிரி 3. அப்போது 3, 3, 3, 5 கிடைக்கும். அதேமாதிரி 4. அப்போ 4, 3, 4, 5 கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஏ சேர்ப்பு பி இன்ட்டு சியை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த சைடு இருக்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஏ இன்ட்டு சி சேர்ப்பு பி இன்ட்டு சியை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சைடு இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்க, அதாவது ஏ இன்ட்டு சியை கண்டுபிடிக்கும். அப்போ ஏயோட வேல்யூ என்னதுன்னா 0, 1 இன்ட்டு சியோட வேல்யூ என்னதுன்னா 3, 5. இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம். அப்போ 0 வச்சு இந்த 2 நம்பரையும் பெருக்குவோம். அதுக்கப்புறம் 1 வச்சு இந்த 2 நம்பரையும் பெருக்குவோம். அப்போ வந்து 0, 3, 0, 5 கிடைக்கும். 1 வச்சு பெருக்கும்போது வந்து 1, 3, 1, 5 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி இன்ட்டு சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது பியோட வேல்யூவையும் சிவையும் பெருக்குவோம். பியோட வேல்யூ என்னதுன்னா 2, 3, 4 இன்ட்டு சியோட வேல்யூ என்னதுன்னா 3, 5. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 வச்சு இந்த 2 நம்பரையும் பெருக்குவோம். அதுக்கப்புறம் 3 வச்சு பெருக்குவோம். அதுக்கப்புறம் 4 வச்சு பெருக்குவோம். ஃபஸ்ட்டு 2 வச்சு பெருக்கி எழுதிக்கிறோம். இப்போ 2, 3, 2, 5 இதுக்கப்புறம் வந்து 3 வச்சு, அப்போ 3, 3, 3, 5 கீழே 4. அப்போ 4, 3, 4, 5 எல்லாம் கிடச்சிது. இப்போ வந்து ஏ இன்ட்டு சி சேர்ப்பு பி இன்ட்டு சியை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேல்யூவை எடுத்து எழுதிக்கணும். ஏ இன்ட்டு சியோட வேல்யூ என்னதுன்னா 0, 3, 0, 5 1, 3, 1, 5 இது சேர்ப்புன்னு போட்டிருக்காங்க. சேர்ப்பு நம்ம அப்படியே போட்டுவிட்டோம். அடுத்தது வந்து பி இன்ட்டு சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பி இன்ட்டு சியோட வேல்யூ எழுதுகிறோம். 2, 3, 2, 5 3, 3 இருக்கிற பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 3, 5 4, 3 4, 5. இப்போ வந்து இது ரெண்டையும் சேர்த்து எழுதுகிறோம். சேர்த்து எழுதும் வந்து ஒரு நம்பர் 2 வாட்டி இருந்தால் ஒரு வாட்டி எழுதுனா போதும். மற்றபடி இருக்கிறதுல எல்லாத்துலேயுமே ஒரு நம்பர் எழுதணும். அதை கனெக்ட் பண்ணி நம்ம எழுதுகிறோம். 0, 3 0, 5 1, 3 1, 5 2, 3 2, 5 3, 3 இங்கே இருக்குது 3, 5 4, 3 4, 5. இப்போ நம்ம ஏ இன்ட்டு சி சேர்ப்பு பி இன்ட்டு சியை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வந்து இந்த வேல்யூவும் இந்த சைடு இருக்கிறது என்னது ஏ சேர்ப்பு பி இன்ட்டு சி, அதாவது நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவும் சேமான்னு பார்க்குறோம். ரெண்டுமே சேமாக இருக்கா? சேமாக இருக்கா? அப்போ வந்து என்ன எழுதணும்னா ஏ சேர்ப்பு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி சேர்ப்பு ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு சி. அப்போ என்ன எழுதணும்னா ஏ சேர்ப்பு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு சி சேர்ப்பு பி இன்ட்டு சி என சரிபார்க்கப்பட்டது. இதோட இந்த சம் அவ்வளவுதான்.